ஸோ நம்ம விட்டதுலவும் கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 3ல ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா கிளாஸ் 11 11th யூனிட் பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய பார்ட் 3 பார்க்கலாம். நாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ். டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ல பீப்புளுக்கு வந்து ரியல் சாய்ஸ் இருக்கும். திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி வென் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனிவன் டு கண்டெஸ்ட் அன் எலெக்ஷன். யாருக்கும் வந்து அந்த நாமினேஷன் பண்றதுல யாருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல தான் அது நடக்கும். This is what our system provides. Anyone who can be a voter can also become a candidate in the election. அவங்க வந்து ஓட கேண்டிடேட்டா மாறலாம். ஓகேங்களா? The only difference is that in order to be a candidate, the minimum age is 25 years. கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்னா மினிமமா வந்து 25 வயசு இருக்கணும். While it is only 18 years for voter. கேண்டிடேட்டா இருக்கணும்னா 25 வயசு மினிமம் 25 வயசா இருக்கணும். ஓட்டரா இருக்கணும் 18 வயசு இருக்கணும். Political party nominate their candidate who get their party symbol and support. The party's nomination is often called party ticket அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டியோட நாமினேஷன் வந்து பார்ட்டி டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. Every person who wishes to fulfill a nomination form has to give some money as a security deposit. யாரெல்லாம் நாமினேஷன் ஃபார்ம் எந்த பர்சன்லாம் வந்து ஃபில் பண்றாங்களோ அவங்களாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு வந்து ஒரு மணியை வந்து ஒரு சம் ஆஃப் மணியை வந்து கொடுக்கணும். According to direction of Supreme Court, every candidate has to make legal declaration giving full details of serious criminal pending cases against the candidate. இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு details of the assets and liabilities of the candidate and his or her family, education qualification of the candidate இதெல்லாம் கொடுக்கணும். This information has to be made public. இதெல்லாமே பப்ளிக்கா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மாறும். This provides an opportunity to the voters to make their decisions on the basis of the அடுத்து வந்து எலெக்ஷன் கேம்பெயின். இந்த மெயின் பர்பஸ் எலெக்ஷனோடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு கிவ் பீப்புள் அ சான்ஸ் டு சூஸ் த ரெப்ரஸன்டேட்டிவ் த கவர்மெண்ட் அண்ட் பாலிசிஸ் தே ப்ரிஃபர். அதாவது வந்து எலெக்ஷனோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புளுக்கு வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ணுற சான்ஸ் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பாலிசிஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுற கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுக்குறது. Therefore, it is necessary to have free and open discussion about who is better representative and which party will become a better government அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது. ஓகேங்களா? This is what happens during the election campaign. Election campaignல இதுதான் நடக்கும். In a contrary, our campaigns takes place for 2-week period between the announcement of final list of the candidate and date of polling. ரெண்டு வாரம் கொடுப்பாங்க. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா candidate approach their voters and political leaders and address the election meetings. இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மொபிலைஸ் பண்றது, சப்போர்ட்டர்ஸ் மொபிலைஸ் பண்றது இதெல்லாம் நடக்கும். This is also called the period when newspapers, social media, televisions are full of elections related stories and debates நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? எலெக்ஷன் கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து is not limited to these 2 weeks only. Political parties start preparing for election months before they actually takes place. Like in election campaigns, political party try to focus the public attention on some big issues as எடுத்து பேசுவாங்க. They want to attract the public to that issue and get them vote for their party on the basis. Democracy அப்படின்றது என்ன? இந்த டெமோக்ரஸில வந்து it is best to leave the political party and candidate free to conduct their election campaigns the way they want to.
but it is sometimes necessary to regulate the campaign to ensure that every political party and candidate get a fair and equal election to compete. So என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம் நெசசரி டு ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த கேம்பெயின்ஸ் டு என்ஷூர் த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து ஈக்குவல் சான்சஸ் கம்பீட் பண்றதுக்கான சான்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அக்கார்டிங் டு அவர் எலெக்ஷன் லா வச்சு பார்க்கும்போது நோ பார்ட்டி ஆர் கேண்டிடேட் கேன் பிரைவ் பண்ண முடியாத த்ரெட்டன் பண்ண முடியாத ஓட்டர்ஸை அப்பீல் டு தெம் இன் நேம் ஆஃப் த காஸ்ட் ஆர் ரிலீஜியன் அந்த மாதிரி பண்ண முடியாது. யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரிசோர்சஸ் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. இஃப் தே டூ ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க பை கோர்ட் even after they have declared elected declare ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்னா ரிஜெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? in addition to the laws, all the political parties in our country have agreed to model code of conduct for election campaigns. According to this, no party or candidate can use any place of worship for election propaganda. Worshiping place வந்து election propagandaவை யூஸ் பண்ண முடியாது. Government vehicles, aircrafts, officials for elections வந்து யூஸ் பண்ண முடியாது. Once the elections are announced, ministers shall not lay foundation stones for any projects. In the projects elections once nominate announce பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரும் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸையும் வந்து பெரிய பிக் பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் ப்ராமிசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பற்றி பார்க்குறோம். True test of any election system is its ability to ensure a free and fair electoral process. If we want democracy to be translated into the reality on the ground, it is important that the election system is impartial and transparent. The system of election must allow the aspiration of voters to find legitimate expression through the electoral results. Election in India are basically free and fair. The party that wins the election and forms the government does because people have chosen it over its rival. This may not be true for every constituency. இது வந்து எல்லா கான்ஸ்டிடுவன்சிக்கும் ட்ரூ கிடையாது. A few candidate may win purely on the basis of money power, unfair meansல கூட ஆனா வந்து ஜெயிக்கலாம். But overall verdict of the general election reflects the popular preferences. But still its deeper questions are asked. The pictures look different. The people's preferences is based on real knowledge. Are the voters getting real choice? Is the election really level playing field for everyone? Can ordinary citizens hopes to win the election? ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. So the questions of this kind bring the many limitations and challenges of Indian election to our attention. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். Candidates and parties with a lot of money may not be sure of the victory, but they do enjoy a big and unfair advantage over small parties and independent. For candidates and parties நிறைய மணி இருக்கிறவங்க வந்து not sure of their victory, but they enjoy a big and unfair advantage over the smaller parties for the advantage இருப்பாங்க. So candidates with criminal connection able to push others out of their electoral race to secure a ticket of their major parties. Some families tends to dominate the political parties. Tickets are distributed to the relatives from these families. Very often, the election often little choices to ordinary people. For both major parties are quite similar to each other, both in the policies and practice. So, little choices of ordinary citizen எடுத்தாங்க அப்படின்னா very often வந்து election offer little choices to ordinary citizens அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப little choices தான் இருக்கு. For both the major parties are quite similar to each other, both in the policies and practice. Smaller parties and independent candidates suffer a huge disadvantage compared to big parties. அப்போ always வந்து bigger parties தான் வந்து லீடாக இருப்பாங்க. These challenges exist not இதெல்லாம் வந்து சவாலாக பார்க்குறோம். So these challenges exist not just in India. இது வந்து many established democracies countries-லயும் இருக்குது. These deeper issues are of matter of concern for those who believe in democracy. Hence citizens, social activists, organizations have been demanding reforms in our electoral system. So என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் பண்றாங்க reforms வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. In a democracy, electoral process has a strategic role. Every ordinary man of this country would have the basic elementary right to know about a candidate who is to represent him in a parliament where the law to bind his liberty and property may be enacted. Laws to bind his liberty and property may be enacted. The right to get information in democracy is recognized all throughout. It's natural right flowing from the concept of democracy. Article 91 class 1A la வந்து constitution என்ன provide பண்ணுதுன்னா freedom of speech and expression provide பண்ணுது. So பார்த்தோம் அப்படின்னா
voter speech and expression in case of election would be, including casting of votes, is to say voters speak out of their by casting their vote. For this purpose, information about the candidate must be selected is must. So information அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். The ordinary man may think over before making choices of the electing lawbreakers as a lawmakers. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இந்தியா தெரிஞ்சுப்போம். எப்போ நடந்ததுன்னா 1951 to 52 நடந்துச்சு. ஓகேங்களா? லோக்சபா பிகம் இண்டிபெண்ட். ஸோ காங்கிரஸ் வந்து 364 அவுட் ஆஃப் 489 சீட்ஸ்ல வந்து வின் பண்றாங்க. இந்த ஓட் ஷேர் வந்து 45% அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ செகண்ட் பார்ட்டி வித் ஜஸ்ட் 16 சீட்ஸோட சிபிஐ வராங்க. ஜவஹர்லால் நேரு தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் வந்து 67% வருது. 54 பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் வந்து 4 months நடந்திருக்கு. ஓகேங்களா? அக்டோபர் 25, 1951 இருந்து பிப்ரவரி 21, 1952 வரைக்கும். இந்த எலெக்ஷன் வந்து 26 இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் 401 கான்ஸ்டியூன்சிஸ்லயும் நடந்தது. ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பார்க்கலாம். For the conduct of free and fair regular elections, Article 324 of the Constitution provides for a single election which is entrusted with the superintendence, direction and control of all election to the parliament, state legislature and to the offices of president and vice president. எலெக்ஷன் கமிஷன் தான் கண்டக்ட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா பார்லிமெண்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஹேவ் அ பெர்மனன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் மிஷினரி விச் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் த பார்ட்டி in the power and exercise of the day, which could be entrusted with the task of holding free and fair election to the parliament and state legislature and also president and vice president office. ஓகேங்களா? So which article deals with the appointment of the person functions of chief election commissioner ன்னு கேட்டிருக்காங்க. So please comment in the comment section. And more than 553 million voters in our country exercise their franchise in 16th Lok Sabha election 2014. 930,000 polling stations la. So Indian voters voting pool is larger than the total population of USA. So USA ஓட total population voting pool இருக்கு. So Western Europe combined ரெண்டையும் சேர்த்து, அமெரிக்காவும் யூரோப்பையும் சேர்த்து, வெஸ்டர்ன் யூரோப்பையும் சேர்த்தே வந்து இந்த பாப்புலேஷன் அளவுக்கு நம்ம ஓட்டர்ஸ் பூலே இருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 3 decades தட் சிங்கிள் பார்ட்டி ரிசீவ்ஸ் அ மெஜாரிட்டி. சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாச்சன் சதான் அப்படின்னு என்னன்னா, இட்ஸ் அ மல்டி எலெக்ஷன் கமிஷனை தான் அப்படி சொல்றாங்க. இது வந்து மல்டி மெம்பர் பாடி. ஓகேங்களா? தட் இஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் அண்ட் இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. 6 வருஷம் 65 வயசு வரைக்கும் வந்து அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இருக்கும். ரிமூவல் ஃப்ரம் த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோடைய இம்பீச்மெண்ட், அதர் எலெக்ஷன் கமிஷனரோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இதெல்லாம் வந்து ரிமூவல், அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து டீடைல்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாட்டில் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் லுக் இன் டு த டீடைல்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலக்ட்ரல் ரோல்ஸ், அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, அதை ரிவிஷன் பண்றது, அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் அலாட் பண்றது, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், சூப்பரிண்டெண்டன்ஸ் டைரக்ஷன் pertaining to the election, granting and recognition of political parties. So allotment of symbols and allot பண்றது, free and fair election conduct பண்றது, advises the president on governor of this concerned state regarding the electoral matters, including questions relating to disqualification of members. இத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். டிஸ்பியூட் செட்டில் பண்ணுவாங்க. பெட்டிஷன்ஸ் ரெஃபர் டு இட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்னர். decides disputes pertaining to the election symbol in the event of split in the political party. Has a power to impose ceiling on the election expenses of the contestant. Entrusted with the task of collecting affidavit from the contestant to the election regarding the asset. Has the power and duty to disqualify the person if he fails to submit the election returns at the prescribed period. It issues the notification after the election is over and the house is duly constituted. Okay, so Supreme Court landmark verdict to cleanse the polity. So பார்த்தோம்னா landmark judgment Supreme Court வந்து July 11, 2013 that a person who is in a jail or police custody cannot contest an election to the legislative bodies அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். டே ஏர்லியர் July 10 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பெஞ்ச் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா,
MP, MLAs, MLCs இவங்கலாம் once they are convicted for the offense will immediately disqualified from holding office அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. But the branch is extract on the section 8 class 4 of the Representation of People's Act which allowed the convicted MP, MLA 3-month period for filing their appeal to the High Court. So convictக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? So chief electoral officer பத்தி பார்க்கலாம். Chief electoral officer of a state or union territory அப்படிங்கிறவங்க authorized to supervise the election work in the state or union territory subject to overall superintendent's direction of the election commission. So அவங்க chief electoral officer. Election commission வந்து nominate பண்ணுவாங்க an officer of the government of the state as a chief electoral officer in consultation with the state government. அடுத்ததாக பாத்தீங்கன்னா district election officer subject to the superintendent's direction and control of chief electoral officer district election officers வந்து supervise பண்ணுவாங்க election work of the district. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க வந்து district election officer அப்படின்னு சொல்லுவாங்க. election commission of India வந்து nominate பண்ணுவாங்க an officer of the state government as district election officer in consultation with state government ஓட consultation-ஓட வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்து parliamentary assembly constituency ல எதுக்காக அப்படின்னா conduct of election in the parliamentary assembly constituency concerned election commission of India வந்து nominate பண்றாங்க designated officer of the government or local authority as a returning officer வந்து nominate பண்றாங்க. யாரு? election commission of India ஒரு ஆஃபீஸரை as a returning officer வந்து for each assembly or parliamentary constituency-க்கு ஒருத்தவங்கள as a consultation with யார் கூட கன்சல்ட் பண்ணினா state government or union territory administration consult பண்ணி. In addition பாத்தீங்கன்னா election commission of India also appoints one or more assistant returning officers for the each assembly to assist the returning officer in performance of his function. அப்போ அசிஸ்டன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. That's all. அடுத்தது பாத்தீங்கன்னா electoral EROன்னு சொல்றது electoral registration officer. இவங்க வந்து electoral rolls ப்ரிப்பேர் பண்றதுல ரெஸ்பான்சிபிள் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. லோக்கல் அத்தாரிட்டிஸ் எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக இப்போ 1 or more அசிஸ்டன்ட் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது ப்ரொசீடிங் ஆஃபீஸர். ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க வந்து with the assistance of polling officer conduct the polls at the polling station. District election officer appoints a presiding officer and the polling officer. In case of the union territory, such appointments made by returning officer. Union territories ku returning officers அதை பண்ணுவாங்க. In case of a state district election officer இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து district election officers appoints a presiding officer and the polling officer. District election officer DEO-ன்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா presiding officer வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. In case of the யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆர்ஓ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து எலெக்ஷன் அப்சர்வர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நாமினேட்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஸ் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது parliamentary and assembly constituency such interested on to by commission they report directly to the commission. Electoral reforms, anti-defection law, committees related to electoral reforms பார்த்தோம் அப்படின்னா தாஜ்குண்டே கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் 2004, தினேஷ் கோசாமி கமிட்டி, லா கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட், வீரப்பா மௌலி கமிஷன், வஹோரா கமிட்டி, வெங்கடச்சலையா நேஷனல் கமிஷன், டங்கா கமிட்டி, இந்த மாதிரியான கமிட்டிஸ் எல்லாம் வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்க்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்காக எடுத்துட்டு வந்த கமிட்டிஸ். Based on the recommendation made by the above committees and commissions, various reforms have been introduced from time to time in our electoral system. Look at them. Let us look at them. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு lowering the voting age 21ல இருந்து 18ஆக இது பண்ணப்பட்ட கேட்டிருந்தாங்க இல்லையா டியூனோல. ஸோ 21ல இருந்து 18 கம்மி பண்ணது வந்து 61st amendment 1988. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Officers and staffs engaged in the preparation, revision and correction of electoral rolls for the election to be a deputation of election commission. Increase of number of
number of proposals to 10% of the electors of the constituencies are 10 electors whichever is less. ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1989ல என்ன நடக்குது அப்படின்னா, provision made to facilitate the use of electronic voting machines வந்து யூஸ் பண்றதுக்கான இது ப்ரொவிஷன் வந்து கொண்டு வராங்க. 1989ல adjournment of polls in case of booth capturing, polls வந்து adjourn பண்றது booth capture பண்ணாங்க அப்படின்னா, listing the name of the candidates as the candidates of the recognized political parties and candidates of registered unrecognized political parties and other candidates. Listing the name of the candidates as a recognized candidates of recognized political party and registered unrecognized political parties and இதெல்லாம் நேம் லிஸ்டிங் பண்றது. Prohibition on sale of liquor within the polling during the period of 48 hours ending the hours fixed period for exclusion of the poll. Okay, on the death of the contesting candidate, the party concerned would be given an option to propose another candidate while நாளுக்குள்ள வந்து இன்னொரு candidate நிக்க வைக்கணும். ஓகேங்களா, registered voters are entitled to pay a holiday on a polling day. ஓகேங்களா, அப்போ registered votersக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிடே கொடுக்கணும். Prohibition of arms 1998ல பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. whereby the employees of local authority, national banks, university, LIC, government undertakings இதுல எல்லாத்துலயுமே வந்து government aided institution can be requisitioned for the deployment of election day. 1999ல ஒரு provision made பண்றாங்க. என்ன அப்படின்னா, voting by certain classes of person through the postal ballotல பண்ணலாம் அப்படின்னு. 2003ல வந்து facility to opt for voting through the proxy has been provided for the voters to belong to the armed forces and members belonging to the provisions of the Army Act applied. ஓகேங்களா, அடுத்தது 2003ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் issued an order for the declaration of criminal antecedents as asset. பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஆர்டர் என்னன்னா, கிரிமினல் ஆன்டிசென்ட்ஸ் அசெட்ஸ் எல்லாம் பத்தின இது வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. 2003ல வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வந்து reformed by removing the domicile of the contesting candidate and further introduction of a new open ballot system வந்து introduce பண்றாங்க. 2003ல exemption of traveling expenditure from being included in the election expenditure of the candidates was made. அப்புறமா free supply of electoral rolls, அதாவது வந்து கவர்மெண்டால ஃப்ரீ சப்ளை பண்றது அப்படிங்கிறது 2009ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் அண்ட் பப்ளிஷிங் ரிசல்ட் ஆஃப் த எக்ஸிட் போல்ஸ் இம்போஸ் பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணாங்க. 2009ல வந்து provision has been made for disqualification of a person found guilty of the corrupt practices, which is provided for 3 months limit within a specified authority will have to submit the case of the person to be guilty. All officials have to include in the corrupt practice. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் இன்க்ரீஸ் இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்பலேட் அத்தாரிட்டி வித்தின் த டிஸ்ட்ரிக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. voting rights to the citizens இந்தியா வந்து லிவிங் அப்ராட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க 2010ல. சீலிங் ஆன் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க 2011ல. ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி பார்த்தோம்னா 52nd Amendment Act of 1985 வந்து disqualification of members of the state legislature on the ground of defection from one political party to another கட்சி தாவல் அப்படிங்கிறதுக்கு 52nd Amendment Act 1985ல வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவோம். ஒரு பார்ட்டிலேருந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து வாலண்டரிலி இந்த மாதிரி வந்து டிஃபெக்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஃபார் திஸ் பர்பஸ் இட் ஆடட் 10th ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணாங்க. இந்த ஆக்டை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்றோம். லேட்டர் ஆன் வந்து 91th Amendment Act 2003ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வராங்க ப்ரொவிஷன்ல. என்னன்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் நாட் அப்ளை இன் கேஸ் ஆஃப் ஸ்பிளிட் ஆனாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது 91st Amendment Act 2003ல எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். டிஸ்குவாலிஃபிகேஷன். A member of house belonging to any political party become disqualified if he voluntarily gives up his membership or he abstains voters from voting the contrary to the directions issued by the political party without obtaining their prior permission of the party. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட்டில் வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்ல வந்து அடுத்த வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் த ஹவுசஸ் பிகம் டிஸ்குவாலிஃபைட் டு ரிமைன் அ மெம்பர் ஆஃப் த ஹவுசஸ் இஃப் ஹி ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் சச் எலெக்ஷன். நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் கெட்ஸ் டிஸ்குவாலிஃபைட் இஃப் ஹி ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் எக்ஸ்பைரி. ஸோ இண்டிபெண்டன்ட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் பிகம் டிஸ்குவாலிஃபைட் டு ரிமைன் அ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் இஃப் ஹி ஜாயின்ஸ் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட். ஓகேங்களா, இந்த ப்ரொவிஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் த ஹவுஸும் வந்து டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. இப்போ எப்போ அப்படின்னா, இப்போ ஜாயின்ஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த 6 months 6 மாதத்துக்கு மேலே ஆகியும் அவங்க 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் போய் வேற ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான இது இருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆக்ட்ல இருக்கிற மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.
தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஹேவ் a nice day.